டானிஷுக்கும் ஜோதிக்குமான பழக்கம் அப்படின்றது 2023 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது 2023 எண்டுல வந்து ஜோதி வந்து பாகிஸ்தான் போக விசா அப்ளை பண்றாங்க. ஆனா விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணது பாகிஸ்தான் எம்பசி. அதுக்கப்புறம் தான் இந்த டானிஸோட நட்பு கிடைச்சிருக்கு. அதாவது நான் விசா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி டானிஸ் அறிமுகமானதாகவும் தனக்கு ஃபேவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற அடிப்படையில ஜோதி பேசி பழங்கினதாகவும் சொல்லப்படுது. ஆனா மேஜர் மதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாமே வாண்டடா போட்ட பிளானா இருக்கலாம். அதாவது விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு ஜோதி கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இதை ஏற்படுத்தி இருக்கலாம். இது எல்லாமே பாகிஸ்தானோட பிளானா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. பட் எல்லாமே விசாரணையோட முடிவுல வரும்னு வைங்க. பட் இதுவுமே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஸோ இதை தொடர்ந்து தான் டானிஷோட நட்பு மூலமா இஃப்தார் பார்ட்டிக்கு இன்வைட் செய்யப்படுறாங்க ஜோதி. டானிஷ் மூலமா விசா கிடைக்குது. பாகிஸ்தானும் போயிட்டு வராங்க. ஸோ பாகிஸ்தான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் டானிஷ் கூட வந்து ஸ்னாப் சாட், டெலிகிராம், வாட்ஸ்அப் மூலமா சாட் பண்றாங்க. அவங்களோட நட்புன்றது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு.